குயில் சத்த மாதிரி இருக்குது. தமிழே, எம்மா தமிழே. அத்தை, அத்தை. என்னம்மா? ஹாதிராவும் கஜேந்திரனும் அந்த வீட்ல இல்ல. எதை சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாட்ட, நான் 2 நாள் ஆயிட்டே ஆதிராவை காணுமேன்னு பார்க்க போனேன். வீடு பூட்டி இருந்துச்சு. ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா வீட்ல ஒரு ஜாமானும் இல்ல. என்ன சொல்ற நீ? ஆமாட்ட, வீடே காலியா இருக்குது. என்னக்கா ஆச்சுது? ஆதிராவையும் அவங்க அப்பாவையும் காணோம். என்னக்கா சின்ன பிள்ளைகளை காணோம் சொன்னமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணே டியூட்டிக்கு தான் போயிருப்பாங்களா இருக்கும். இல்ல, வீடே காலியா இருக்குது. இங்க ஒருவேளை கோட்ரஸ்க்கு மாறி இருக்காங்களா என்னமோ? இல்ல, கஜேந்திரன் ஆதிராவை அங்க கூட்டிட்டு போக மாட்டான். அப்படியே கூட்டிட்டு போய் என்ன சொல்லிட்டு தான் போயிருப்பான். நம்மட்ட சொல்லாம எப்படி வீட காலி பண்ணுவான்? ஆமால. என்னாச்சுது? ஏன் எல்லாம் பதட்டம் பண்ணிக்கிறீங்க? ஆதிராவையும் அவங்க அப்பாவையும் காணுமா? என்ன தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாட்டி, அவங்க ரெண்டுத்தையுமே காணல. ஐயோ, பிள்ளைக்கு என்ன நடந்துன்னு தெரியலையே. இது என்னக்கா? ஆதிராவுக்கு ஏதோ பிரச்சனையா? இல்ல கஜேந்திரனுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணுமே தெரியல. நம்ம கிட்ட சொல்லாமலே போயிருக்காங்களே. வீட்டை உடைச்சு பார்க்க சொல்லுங்க. அக்கம் பக்கம் எல்லாத்தையும் கேட்டேன். வீடு 2 நாளாவே பூட்டி தான் கிடக்குன்னு சொல்றாங்க. முத வீட்டை உடைச்சு பாருங்க. டேய் சதீஷ், மதன், டேய் தினேஷ். என்னமா ஏன் பதட்டமா இருக்கீங்க? என்னாச்சு? ஏன் என்னாச்சு? டேய் உடனே கஜேந்திரன் வீட்டுக்கு போங்க. அந்த வீட்டை உடைச்சு பாருங்க. என்னமா ஏன் எதுக்கு? அவங்க 2 பேரும் காணுமாண்டா. நீங்க வர என்னன்னு பாத்துட்டு வாங்கடா. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, ஆதிரா வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆகுது. அப்பப்ப வந்துட்டு போவால, வரலன்னு எட்டி பார்க்க போனேன். வீடு பூட்டி கிடக்குது. அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தேன். எந்த சாமானும் இல்ல. டிபார்ட்மெண்ட்லயே எந்த பிரச்சனையும் இல்லையே. கஜேந்திரனை பத்தி டிபார்ட்மெண்ட்லயே எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்ப அவன் பிள்ளைய கூட்டிட்டு எங்க தான் போனா? அவனுக்கும் பிள்ளைக்கு என்ன ஆச்சுது? ஏன் எல்லாரும் பதட்டமா இருக்கீல? என்னத்துக்கு? நீ ஆதிரா வெளிய போயிட்டு வரீங்க? இல்லையே, நான் மட்டும் இல்ல போயிட்டு வரேன். அடி, உன் கூட தான் எப்பவும் ஆதிரா அலைவா. ஆதிரா எங்க? ஆதிரா எங்க வா? அவ வீட்ல தான இருப்பா. 2 நாள் ஸ்கூல் லீவு, அதனால அவளை பார்க்கலையே. ஸ்கூல் இருந்தா தான நான் அவ கூட இருப்பேன். அடி, 2 பேரும் அடிக்கடி வெளியில எல்லாம் போவீங்களே? ஆமா, 2 பேரும் ஒண்ணா போவோம். அவ தான் சாட்டர்டே சண்டே அப்பா கூட வெளியில போறேன்னு சொன்னா. சரி, அப்பாவும் பிள்ளை வெளியில போறாங்கன்னு நான் பெருசா எடுத்துக்கலையே. ஏன் என்னாச்சுது? டேய், ஆதிராவையும் உங்க அப்பாவை காணோம். வீடு பூட்டி கிடக்கு. எட்டி பார்த்தா வீடே காலியா கிடக்குது. என்ன சொல்ற? அப்பலாம் இருக்காது. ஆதிரா என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டா. அவ அப்பா கூட வெளியில போயிருந்தானே என்கிட்ட சொன்னா. அவளுக்கு அவங்க அப்பா கூட ஊர் சுத்துறது ரொம்ப பிடிக்கும். அப்படி எங்கயாவது போயிருப்பாங்க. டேய், அதுக்காக வீட்டையே வலிச்சு வச்சுட்டா போயிருப்பாங்க. என்ன சொல்ற? ஆஹா, சத்தியமா அப்பலாம் இருக்காது. ஆதிரா என்கிட்ட சொல்லாம எதையும் செய்ய மாட்டா. அவ ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னையே நினைச்சிட்டு இருக்கவ. அப்படியே என்ன விட்டுட்டு எங்க போக மாட்டாளா? இவ கிட்ட கூட சொல்லலனா அப்போ சரி சரி, அந்த வீட்டை கொஞ்சம் உடைச்சு பாரு. மதனே, எதுக்கும் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாயே. சரி. என்ன ஒரே குழப்பமா இருக்கு? ஏமா, காதம்பரி ஏதோ ரிலீஸ் தான் ஆயிட்டா? இல்லடா, அவளுக்கு ஜாமீன் கூட கிடைக்காது. அவ வெளியில வரக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல, காதம்பரி எதுவும் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. ஆமாடா, ஆதிராவுக்கு அவங்க அப்பாக்கு இப்ப ஏதாவது ஒண்ணு நடந்தா அந்த பழி காதாம்பரி மேலதான் விழும். அதனால அவ இப்ப எதுவும் பண்ணிருக்க மாட்டா. சரிமா, அப்புறம் அவங்களுக்கு எந்த பிரச்சனை நடந்த மாதிரி தெரியலையே. எங்க போயிருப்பாங்க? அத சொல்றேன், வீட்டை உடைச்சு பாருங்க. ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க, நம்ம 2 போகலாம். சரி, இது என்ன அந்த பிள்ளைக்கு வந்த சோதனை? என்னன்னே தெரியல. சரி வாங்க. இல்லவே இல்ல, ஆதிரா என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டா. அப்படி இங்க இருந்து அவ போறதுக்கு முன்னாடி அவ போனதுக்கான அடையாளத்தை அங்க விட்டுட்டு போயிருப்பா. அது எனக்கு தெரியணும்னு விட்டுட்டு போயிருப்பா. எனக்கு தெரியப்படுத்தாம அவ எதையும் செய்ய மாட்டா. என்னடி பழமா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல. உண்மை சொல்லு, அவளுக்கு ஏதோ பிரச்சனையா என்ன? சே, அவளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அவ தருண கூட்டு விடுங்க. அவனை கூட்டு விசாரிங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, வரேன். ஆதிரா மீனாக்கு தெரியாம எதையும் செய்ய மாட்டா. ஒருவேளை அப்பனே ஏதாவது பண்ணாலும் அத்தக்காரிக்கு உண்மை தெரியுங்கிறதுக்காக ஆதிரா எதையாவது ஒரு அடையாளத்துக்கு விட்டுட்டு தான் போயிருப்பா. சத்தியமா சொல்றேன், மீனாக்கு விஷயம் எனக்கு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ஒத்தி மீனா ஃபாலோ பண்ணி போங்க. சொல்ல மாட்டா. அப்படி ஒரு ரகசியம் இருந்துச்சுன்னா மீனா உசிரே போனா சொல்ல மாட்டா. நாமளா கண்டுபிடிச்சதா உண்டு. அவளை ஒத்தி ஃபாலோ பண்ணி போங்க. நான் போறேன். சீக்கிரம் போ. மீனா குட்டி, அந்த தோரணை எடுத்துட்டு வா. இழுத்துட்டு வரேன். என்ன நக்கலி, பேத்தி எங்க போயிருப்பா? கஜேந்திரன் நம்ம கிட்ட எதையுமே மறைக்க மாட்டானே. நம்ம கிட்ட மறைச்சிருக்கானா? என்னவா இருக்கும்? அத்தை, இந்த கல்யாண பேச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தானே இப்படிலாம் நடக்குது. அவன் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாவே நினைக்க மாட்டான். செம்போலி,
நீ ஸ்டேஷனுக்கு போய் அந்த விக்கி என்ற விக்னேஷ் இருக்கானே அவன்கிட்ட ஏதாவது கேட்டா பாப்போம். சரிங்க அத்தை. வயசுக்கு அந்த பிள்ளைய கூட்டிட்டு எங்க போனான்னு தெரியலையே. ஏன் போனா? வேற யாராவது வெளியில இருந்து அவனுக்கு நெருக்கடி கொடுத்தாங்களா என்ன? அவனுக்கு கொடுத்தாங்களா இல்ல? அப்படினாலும் உங்களுக்கு தான் கஜேந்திர பத்தி நல்லா தெரியுமே. துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்க கூடியவன் தானே. அவன் பிரச்சனை கண்டு பயப்படுறவன் கிடையாது. அது அவன் பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துட்டா எப்பேற்பட்ட தகப்பண்ணா ஆடி போய்வான். அப்படிதான் இவனும் சராசரி மனுஷன் தானே. அப்ப பிரச்சனை ஆதிராக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படினாலும் அவன் மீனா கிட்ட எதையும் மறைக்க மாட்டா. அப்படி ஏதாவது பிரச்சனைனா மீனா கிட்ட சொல்லிருப்பா. மீனா நம்ம கிட்ட சொல்லிருப்பாளே. ஏன்னா மீனா என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டாளே. மீனா கூப்பிட்டு பேசுனியா? இல்லங்க, அந்த பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது சந்தோஷமா தான் ஆடி பாடி இருக்குங்க. இந்த மீனா கூட சேர்ந்து ஸ்கூல்ல பண்ற அட்டுழியத்தெல்லாம் போய் பாருங்க. 2 பேரும் சிரிச்சிட்டு தான் கிடக்கால. பிரச்சனை இருக்கவங்க அப்படி இருக்க மாட்டாங்களே. நீ கண்ணால பாத்திருக்கியா? ஆமாங்க, எத்தனை நேரம் நான் இன்டர்வியூல போயிருக்கேன். மீனாவும் ஆதிராவும் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் திடீர்னு ஒரே நாள் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. வேற என்னமோ இருக்குது. அத்தை, நான் வந்திருக்கா. டேய், இங்க வா. கொஞ்சம் பொறுமையா இருங்க, கோபப்படாதீங்க. என்னாச்சுதே? இங்க வாடாடே. என்ன தாத்தா? சொன்ன மாதிரியே ஆதிராவை பழி வாங்கிட்டல நீ. என்னக்கா சொல்றீங்க? நடிக்காதடா, நடிக்காத. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆதிராவுக்கு என்ன? நடிக்காதடா. டேய், ஒருத்தங்களை நமக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கி போகணும். அவங்க வாழ்க்கையில விளையாட கூடாது. பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. என்னாச்சு? ஆதிராவுக்கு என்ன? வசிய புத்திய காட்டிட்டல நீ. டேய், உன்னவ காதலிச்சத தவிர வேற எந்த தப்பு பண்ணல. ஐயோ மீனா குட்டி அக்கா, என்னக்கா சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு. ஆதிராவுக்கு என்ன? டேய், பழி வாங்குறேன்னு எதுவும் பண்ணியாடா? ஐயோ பாட்டி, ஆதிரவனை எப்ப பார்த்தேன்? வெள்ளிக்கிழமை ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை பாட்டி. சனி ஞாயிறு நான் கிரவுண்ட்ல தான் பாட்டி நின்று விளையாடிட்டு இருந்தேன். போய் சொல்லாத, நடிக்காதடா. இங்க பாரு, அதுல ஏதாவது பண்ணா உண்மை சொல்லு. என்னடா பண்ண? மீனா குட்டி, இல்லத்த, இவன் தகாத வார்த்தைகள பேசிருக்கான். அப்படியாடா? டேய், அது அவன் எப்படி சொல்லுவான்? அவன் சேர்த்து இப்ப வேற பக்கம்ல மாறி இருக்கு. உன் புதி சேர்க்க யாரு? அந்த சுமதித்த. சுமதி கூட சேர்ந்து ஆதிராவை பழி வாங்கியிருக்கான். அக்கா, தேவையில்லாம என் மேல பழிய போடாதீங்க சொல்லிட்டேன். நீ சுமதி கூட சேர்ந்தியா? நான் கேட்டதுக்கு பேசல. சுமதி கூட இப்ப பேசுவியானே? ஆமா, ஒரு நாள் ரோட்ல வச்சு பேசினா. தச்சையில பேசுனீங்களா இல்ல பிளான போட்டு பேசுனீங்களா? தற்செயலா தான் பேசினேன். அப்ப கூட ஆதிரா பார்த்துட்டு தான் போனா. பாத்துட்டு போனா இவன் என்ன பேசிருக்கான்னு கேளுங்க அத்தை. என்னடா அவன் எப்படித்த பேசுவா? பேசக்கூடாததெல்லாம் பேசிருக்கானே. என்னடா, நான் உன்னை அப்படியேடா வளர்த்தேன். எப்படிடா உங்களுக்குலாம் இப்படிலாம் புத்தி மாறுது? நான் வளர்க்குற பிள்ளைங்களே ஏன்டா புத்தி இப்படி மாறி போறீங்க? உனக்கு நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல பண்புகளையும் நான் கத்து கொடுத்தேன். நல்ல ஒழுக்கம் பண்பு இருக்கவங்களே வாழறதுக்கு திணற இந்த காலத்துல இப்படி பழி வாங்குற புத்தியோட அழைச்சிருக்கேடா. உன்னை பெத்தவ உசுரோட என்ன கூட உன்னை மன்னிச்சிருக்க மாட்டாடா. உன்னை சொந்த பேர மாதிரிடா வளர்த்த. அவன் எப்படித்த சொல்லுவா? தகாத வார்த்தை பேசியிருக்கான். அதை கேட்டுட்டு போன ஆதிரா இதுக்கப்புறம் வாழவே கூடாதுன்னு கடல்ல முழுக போயிருக்கா. என்ன? நீ லேஸ் விட்ட பேச்ச பேசிருக்க. இது உனக்கு யார் சொன்னா? மீனா தான் சொன்னா. அந்த பொண்ணு தரதான் சரியான நேரத்துல காப்பாத்திருக்கா. ஐயோ, நான் தென சாகடிச்சிருக்கேன். ஐயோ, நீ தெனதல சாகடிக்கல, தெனதனால கொன்னுகிட்டு இருந்த. டேய், உனக்கு அவளை பிடிக்கலனா நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு தூர ஒதுங்கி போயிருக்கலாம்டா. அதுவும் பண்ணாம அவளையும் வாழ விடாம. ஏன்டா? அத உனக்கு தான் உன் மேல நம்பிக்கை இல்லையே. கல்யாணம் பண்ண நல்லா வாழ மாட்டேன், கல்யாணம் பண்ண நல்லா வாழ மாட்டேன், அவளை கொடுமைப்படுத்திடுவேன். இப்படியே சொல்லி சொல்லி நீ ஒன்னைய சாகடிச்சு அவளையும் சாகடிச்சிட்ட. சரி, அவளை நீ உண்மையா தானே காதலிச்ச? அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிருக்கணுமா பண்ண வேண்டாமா? அவ கூட சேர்ந்தாதானே நீ அவ கூட சந்தோஷமா வாழ முடியாது. நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிருந்தா அவ சந்தோஷமா வாழ்ந்துப்பல்ல. எப்படி பண்ணுவா? அவளை பழி வாங்க வேண்டாம். ஏண்டா, நீ காதலிச்சது உண்மைதானடா? அவளை உசுறு குசுரா நேசிச்சது உண்மைதானே? அப்படி இருக்கும்போது அவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறதாண்டா காதலி. நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிருந்தா கூட அவ பாட்டுக்கு வாழ்ந்துருப்பாளடா. அவ உன் கல்யாணத்தை பார்க்கணும், உன் பிள்ளைய பார்க்கணும் ஆசைப்பட்டா. அவ இப்ப உன் கூட வாழணும் ஆசைப்படவே இல்ல. அது தெரியுமா உனக்கு? அவ உன் கூட வாழணும் ஆசைப்பட்டிருந்தா நான் ஏதாவது ஒண்ணு பண்ணியாவது உனக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அவ உன்னை கல்யாணம் பண்ண ஆசைப்படல. அதனாலதான் உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் விரும்பல. அவ ஆசைப்பட்டது உனக்கு கல்யாணம் முடிஞ்சு நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா வாழல பார்க்கணும் தான்டா. நான் அவட்ட கேட்காம என்ன நினைச்சுக்கிட்டியா? அவ கிட்ட கேட்டேன், அவ தெளிவா சொன்னாடா. பாட்டி கூப்பிட்டு இருந்தீங்களா? ஆமா. என்ன பாட்டி? இங்க நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனையும் உனக்கு தெரியும் நினைக்கிறேன். நீ ஒன்னும் விவரம் தெரியாத சின்ன பிள்ளைலாம் இல்ல. நிலைமை எல்லாமே வேற மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எந்த நிலைமை பாட்டி? அதான் இந்த முக்கோண காதலி. நீ பாட்டிட்டு சொல்லிட்டீங்களா?
கண்டு பிடிச்சதே அவிய தானே பாட்டி. இல்லம்மா, அது நல்லதுக்கு இல்ல. என்னைக்குனாலும் அது உனக்கு பிரச்சனை தான். அது எல்லாருக்குமே நாளைக்கு பிரச்சனை தான். புரியுது பாட்டி. உன் அபிப்பிராயத்தை சொல்லு. உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. உலகமே எதிர்த்தாலும் பாட்டி அதை செஞ்சு முடிப்பேன். இந்த பாட்டியை நம்புறல்ல? நம்புறேன் பாட்டி. இந்த வாழ்க்கை மட்டும் நாம வடிவமைக்கவே முடியாது. இப்படிதான் வாழலான்னு நம்ம வடிவமைக்கவே முடியாது. அது பாட்டுக்கு போகும். அது வழியில நாம போகணும். இங்க நிறைய வாழ்க்கை அப்படிதான். நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. எல்லாரும் நினைச்ச வாழ்க்கைய வாழ்றது இல்ல, கிடைச்ச வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது சந்தோஷமான வாழ்க்கையா இல்ல எப்படி வாழ்க்கைன்னு அவங்களுக்கே தெரியாது. அது போன போக்குல வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். நீயும் அவங்கள ஒருத்தங்களா வாழன்னு ஆசைப்படுறியா, இல்ல உன் மனசுக்கு ஏத்த மாதிரி வாழன்னு ஆசைப்படுறியா? மனசுக்கு ஏத்த மாதிரியா? நானும் காலத்தின் கையில ஒப்படைச்சிட்டேன். அது எப்படி போகுதோ போகட்டும் பாட்டி. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை வேறதான். நிறைய கற்பனை கனவு, அதை என் கையாலே நான் உடைச்சிட்டேன். எங்கேயாவது ஒட்ட வைக்க முடியாது. அந்த வாழ்க்கைக்குள்ள என்னால போகவும் முடியாது. அப்படி மீறி அந்த வாழ்க்கை தான் வாழ்வேன்னு நான் அதுக்குள்ள போனா, இப்ப சொன்னீங்களே வாழ்க்கை போன போக்குல வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு, அந்த லட்சத்துல ஒருத்தியா நானும் மாறிடுவேன் பாட்டி. புரியல? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது பாட்டி. தருண கல்யாணம் பண்ணிக்கிட்டுதானே கேக்குறீங்க, அப்படிதானே? ஆமா. வேண்டாம் பாட்டி. ஏன், எதுக்கு? இல்ல பாட்டி, முதல் காதல் மறக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? முதல் காதல் தோல்வியில தான் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். முதல் காதல் சேரலன்னு அர்த்தம். அத மறக்க முடியல. முதல் காதல் மறக்க முடியாத நினைவாகவே இருந்துட்டு போட்டோம் பாட்டி. ஏன், அதான் உங்க காதலுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே? நாங்க ரெண்டு பேருமே காதலை தொலைச்சிட்டோம் பாட்டி. இருந்த காதல் எங்களுக்குள்ள இல்ல. அந்த முதல் காதலை நாங்க தொலைச்சிட்டோம் பாட்டி. எனக்கு நீ, உனக்கு நான். சண்டை போட்டாலும் ஒன்ன கட்டிட்டு இருக்கணும். அப்படி அந்த காதல் போய் உன்னை வாழவே விட மாட்டேன், உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்னு எப்ப அவ வாயால வந்ததோ, அதுக்கப்புறம் அந்த காதல் தோத்து போயிட்டு பாட்டி. நான் ஒன்னும் யோக்கியமானவ கிடையாது பாட்டி. மனமெடல இவதான் எனக்கு மனைவியா போறான்னு கனவோட காத்திருந்தான். ஊனத்தோட காத்திருந்தவன ஊனமாவே விட்டுட்டு போன பாவி பாட்டி. எப்ப நான் அவனை விட்டுட்டு போனனோ அப்பவே அந்த முதல் காதல் செத்து போச்சு பாட்டி. செத்த காதல் சேரக்கூடாது பாட்டி. அது வாழாது. நினைவாக தான் பாட்டி இருக்கணும். நினைவு சின்னமா தான் இருக்கணும். சேர்ந்தா அந்த வாழ்க்கை இனிக்காது. அதை விட நாங்க ரெண்டு பிரிஞ்சு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாங்க மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அந்த நினைவுகள் எங்களுக்குள்ள இருக்கும். அந்த காதல் இருக்கும். அந்த காதல் எனக்கு வேணும் பாட்டி. அந்த காதல் எனக்கு வேணும். நான் இந்த மண்ணை விட்டு போகும்போது கூட ஆனா என் இதயத்துல இருக்கணும் பாட்டி. நீங்காத சுகமான ஒரு நினைவுகள் என் மனசுல இருக்கணும் பாட்டி. கசப்பான நினைவுகள் எனக்கு வேண்டாம். அந்த சுகமான காதல் போதும். அதுதான் பாட்டி எனக்கு வேணும். அப்படின்னா நீ அவனை கல்யாணம் பண்ண விரும்பலையா? சத்தியமா இல்ல பாட்டி. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க விரும்பவே இல்ல. நீங்க யாராவது ஏற்பாடு பண்ணாலும் சத்தியமா நான் தருண கல்யாணம் பண்ணவே மாட்டேன். ஆனா தருணுக்கு உன் கூட வாழ ஆசை இருக்குமே. இல்ல பாட்டி, அவனுக்கு இல்ல பாட்டி. எதை வச்சு சொல்ற? இருந்திருந்தா என்னத்துக்கு நான் அவனுக்கு சொந்தமா இருப்பேனே. யாரு தடை போட்டா? எங்க காதலுக்கு யாராவது தடை போட்டாங்களா? நாங்க எப்ப கல்யாணம் பண்ணுவோம் தானே எல்லாருமே காத்திருந்தாங்க. நான் இப்பவும் சொல்றேன் பாட்டி, அவன் கல்யாணம் முடிஞ்சு அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழணும். அவன் முகத்துல எப்பவும் புண்ணாக இருக்கணும். அவன் மனைவி பிள்ளைங்களோட ரோட்ல போறத நான் தூரமா நின்று பார்க்கணும். அவன் குழந்தை எடுத்து கொஞ்சறத என் கண்ணால பார்க்கணும். அந்த சுகமான வழியை நான் தினமும் உணரணும். அவன் பிள்ளைக்கே நான் டீச்சரா போகணும். இது சொல்றதுக்கு என்ன நல்லா இருக்கும். அத கண்ணால பார்த்த செத்துருவேன். இந்த நினைவுகள் போதும். அவ பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிறத பாக்குற பாக்கியம் வேணும்னு கேக்குறியே, அத பார்த்தேன்னு வச்சுக்க, அடுத்த நொடி நீ உசுரோட செத்து போய் நிப்ப. அது சுகமான வழி இல்ல, மரண வழி. நொடிகள் எல்லாம் நோய்பட்டு என்னை சுமந்து போக மறுக்கிறதே. மொழிகள் எல்லாம் முடமாகி என் மௌனத்தை கூட எரிக்கிறதே. சுவாசிக்க கூட முடியவில்லை. என்னை வாசிக்க மண்ணில் எவரும்
இப்ப சொல்லுவ முடிவே